மட்டப்பள்ளி வாடப்பள்ளி ஆந்திராவில் அற்புதமான இடம், அங்கே கோதாவரி கரையில். அங்கே அப்படிதான் இந்த உள்ளுக்குள்ள நரசிம்மர் உருவம் இல்லை ஒன்றும் குகைக்குள்ள. அந்த குகைக்குள்ள நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தீபார்த்தனை காட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு வருவாங்க. அக்டோபர் மாதம் 1, 2, 3 நாள் மட்டும் கோதாவரி உள்ள வருவான். அது வரைக்கும் வர மாட்டான். அந்த 3 நாள் அவளுக்கு என்ன கேலண்டர் இருக்கா, இல்லை டெலிஃபோனில் பார்த்துக்கிறாளா, வாட்ஸ்அப்பில் கைதி வருதா தெரியா? கரெக்டாக அந்த 3 நாள் கோதாவரி அந்த குகைக்குள்ளே போய் அந்த நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். இப்போ இங்கே தண்ணி வந்துட்டு வெளியே போகும்போது இதெல்லாம் அடிச்சுட்டு தான் போகும். பெரிய அலையோட தண்ணி வந்து இங்கேருந்து போகிற போது நெருமிச்ச மிளகா வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். ஏற்றி வச்ச விளக்கு அப்படியே இருக்கும், தூபக்கால் அப்படியே இருக்கும், ஒன்று கூட அசையாது. வருஷத்தில் 3 நாள் இப்போவும் அங்கேயே மட்டப்பள்ளி வாடப்பள்ளி பானக நரசிம்மர் அப்படி வாய் திறந்துருக்கும். பானகம் வெள்ளத்தை போட்டு சுக்கு போட்டு கரைச்சி வச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய அண்டாவில் பானகம் வச்சிருந்தாலும் அந்த பானகத்தை வாயில் ஊற்றிட்டே இருப்பாங்க. பாதி தான் போகும். இவ்வளோ பெரிய அண்டாவில் இருக்கிறதுல பாதி தான் போகும். பாதி பானகம் பிறந்த கலகலகலன்னு சத்தம் கேட்கும். இந்த குழந்தை வேண்டாம் துப்பு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலகலகலன்னு வெளியே வந்து நிறுத்திடுவாங்க. சரி, ஒரு அண்டாவில் கரைச்சா பாதி அண்டா உள்ள போகுது இல்லை, எனக்கு சக்தி இல்லை, நான் ஒரு செம்பில் பானகம் கரைச்சிட்டு போகிறேன். பாதி அண்டா பானகம் உள்ள போன வாயில ஒரு